வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜிலேபி செய்யலாம் வாங்க. அதுக்கு உளுந்து நல்லா நைஸாக ஆட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் மைதா சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விடுவோம். சொல்லுங்கள். நல்லா அடித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எப்படி வர லக்ஷ்மி. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இதில் 2 ஏலக்காவை பிச்சு போட்டுக்கலாம். ஏலக்காய், கொஞ்சம் போல் கலர் பொடி சேர்த்துக்கலாம். நிறைய வேணால், லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மாவில் உருக்கி வச்சா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இது மொறுன்னு வரும். அதனால 2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ ரெடி. இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் கவரில் ஊற்றி எடுத்துக்கலாம். கீழே மட்டும் லைட்டாக ஓட்டை போடணும். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. மிதமான சூட்டில் தான் பொரிச்சு எடுக்கணும். ஓகே, எப்படி ஆன் பண்ணிட்டியா? கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓகே, போட்டிங்கன்னா ஆஃப் பண்ணவா? இல்லை, கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடணும். இப்போ ஆஃப் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி போடணும். உப்பி வரும். அப்போ நம்ம நல்லா வெந்த பாகில் போட்டு எடுத்து தனியாக வச்சோம். இப்போ எடுத்து பாகில் போட்டுலாம். திஸ் இஸ் ஹோம்மேட் ஜிலேபி. போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இதில் ஊற வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு டம்ளர்
பாருங்கள் சூப்பரான ஜிலேபி ரெடி ஆச்சு வீட்லேயே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.